விக்னேஷ் ஆட்டோ ஒர்க் ஷாப் சின்னம்னூர். இப்போ வந்து நம்ம அண்ணே மெக்கானிக் அண்ணே என்ன வேலை பார்க்குறாருன்னா, வலது பக்கம் கை அவை சிட்டி ப்ளஸ் உருகிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் பூமலைக்குண்டு. வண்டி நகலாமல் நின்றுக்கிடுச்சு. அதனால் ஸ்பாட்லேயே போய் மெக்கானிக் அண்ணே வண்டியை வேலை பார்க்க போயிட்டாரு. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மில்லிங் வந்து சுற்றிருச்சு. அந்த மில்லிங் சுற்றுனதுனால மெக்கானிக் அண்ணே அங்கே போய் கையை அவுத்து பார்த்துட்டு வெல்டிங் மிஷின் எல்லாம் எடுத்துட்டு போய் அதை வந்து பொருளை வாங்கி போய் வெல்டு அடித்து சரி பண்ண போகிறாரு. அதை பற்றிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பூட்ராப்பர் செட்டு அந்த பிபி சாப்பிட்டு கை வலது பக்கம் சுற்றுற கையை வந்து அவுத்துட்டாங்க. அவுத்துட்டு அதில் ஆயிலாக இருக்குன்னு சொல்லி மெக்கானிக் அண்ணே க்ளீன் பண்ணிக்கிருக்காரு. அந்த ஆயில் ஈரப்பசையில் இருந்துச்சுன்னா வெல்டு அடிக்கிறப்போ வந்து வெல்டு கரெக்டாக நிற்காது. ரெண்டாவது அந்த ஆயில் பசிக்கிறதுக்கு டீ பிடிக்கும். தெருக்கிங்க கை வேலில் போட்டுருன்னு சொல்லி ஆயில் பசை எப்படிலாம் தொடச்சிக்கிருக்காரு. தொடச்சி ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இப்போ வந்து ஆயில் சீலை உடச்சி அந்த கோனில் வந்து டைட் வச்சு இருக்க போகிறாரு. தட்டி இருக்கிறாரு. டைட் வச்சுக்கிருக்காங்க ஆயில் சீலை. தட்டி இடுக்கி ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கடுத்து பூட்டு அப்புறம் வந்து பேக்கிங்க உடச்சிக்கிருக்காரு. உடச்சிட்டு பூட்டு அப்புறம் செட்டில் இருக்க அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் பிடிச்சிக்கிருக்காரு. மாட்டுறது பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்தாச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இப்போ வந்து அந்த சதுர கிளிப்பில் வந்து லாக் பண்ணி மாட்டுறாரு. கரெக்டாக உட்கார வச்சு சுற்றி பார்க்குறாரு. லூஸாக ஃப்ரீயாக இருக்காண்டு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து அந்த கோனு எல்லாத்தையும் உள்ளே போட்டு இந்த மில்லிங் தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது தேஞ்சனாலே அதை வச்சு திரிச்சு பூட்ரோப்பர் செட்டை கரெக்டாக உள்ளே செட் பண்ணிட்டாரு. அடுத்தபடியாக வந்து சேபி பாலா தம்பி வர பொன் நினைவு ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். அவங்க ஊர் பக்கத்து ஊர்னால 2 கிலோமீட்டரில் ஊர் இருக்குது. அந்த ஊர் தருமா வரைக்கும் பொம்மலை கொண்டுது. அதனால் வந்துட்டார். இப்போ வந்து மெக்கானிக் அண்ணே கரெக்டாக செட் பண்ணி அந்த அளவு வச்சுக்கிருக்காரு. இந்த அளவில் அதே வெல்ட் அடிக்கணும் இல்லை, அளவு மாறிக்கிடுச்சுன்னா கை திரும்ப உருகிக்கிற சரியா பிரச்சனையே வரும். அதனால் இப்போ வந்து மாதைய மாமா வர ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். மாதைய மாமா இல்லாத இடமே இருக்காது. இப்போ வந்து மெக்கானிக் அண்ணே மிஷினை பாயிண்டை செட் பண்ணி வச்சுக்கிருக்காரு. அவருக்கு மாதைய மாமாவுக்கு பேர் இருக்கிறதுனால அந்த பஸ் ஸ்டாண்டில் பூம்புலக்குண்டு பஸ் ஸ்டாண்டில் காத்தாடியை போட்டு சொல்லுவார். மெக்கானிக் அண்ணே வெல்டு அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பையா வெல்டு அடித்து அதை வந்து ரெடி பண்ணிக்கிருக்காரு. இந்த லைட் அடிக்கிற பையனே வந்து வண்டிக்கார போய் அழகர் அவர் பேர். அவர் வண்டிதே வேலையாக போச்சு. அதே மாமா ஐடியா சொல்லிக்கிருக்காரு. இப்படி வேலையை போகிற செய்யின்னு சொல்லி இப்போ வந்து மெக்கானிக் அண்ணே வெல்டு அடிச்சுட்டு அளவு கரெக்டாக இருக்கா மாறிடுச்சான்னு சொல்லி பார்க்குறாரு. பாயிண்ட் 8 வைக்கிறாரு. கரண்டு கம்மியாக வருது வெல்டிங் மிஷினில். தெருவு லைட்லாம் அமருது, கரண்டு பத்தாம. வெல்டு அடிச்சிட்டாரு மெக்கானிக் அண்ணே. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடியே போடாமல் வெல்டு அடிச்சுக்கிருக்காரு அவசரத்துக்கு. இப்போ வந்து சேபி பாலா வந்து வீட்டில் போன் வந்துட்டு சாப்பிட வாப்பாண்டே. அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. நாங்கள் போன டைம் வந்து 9 மணி. 9 மணிக்கு மேலே உட்காந்து ரோட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை வந்து 2வது எத்தனை மணி ஆச்சுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து வெல்டு அடிச்சுக்கிருக்காரு மெக்கானிக் அண்ணே. மாதைய மாமா இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் தூங்க போகிறேன், தூக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டார். பிள்ளையார் கோயிலுக்குள்ளே போய் தூங்க போயிருக்காரு. மெக்கானிக் அண்ணே பையா சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெல்டு அடிக்கிறாரு. வெல்டு அடித்து முடிச்சாச்சு. லைட் அடித்து பார்க்குறாரு எது இதாக இருக்கான்னு சொல்லி தட்டி விட்டு பார்க்குறாங்க. தட்டி விட்டு பார்த்துட்டு அதில் கொஞ்சம் சின்ன சின்ன இதுகள்லாம் இருக்குது. வெல்டு விட்டுருன்னு சொல்லி இன்னொரு நல்லா அடிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா தோட்டத்துக்குள்ளே வந்து மூட இதுகள்லாம் ஏற்ற போகிறப்ப பிடிங்கிக்கிற. அதனால் என்னோட வெல்டு அடிக்கிறார் மெக்கானிக் அண்ணே.
கொஞ்சமாக அவள்கிட்ட வச்சுக்கிடுவோம் சொல்லி அவள்கிட்ட வச்சு செக் பண்ணிட்டாங்க. கரெக்டான அளவு வச்சு சரியான முறையில் அடித்தாச்சு. வெல்ட் அடித்து முடிச்சுட்டு தட்டி பார்க்குறாங்க, சரியாயிடுச்சு போதும்னு சொல்லிட்டு இப்போ வந்து மெக்கானிக் என்ன லைட் அடித்து பார்க்குறாரு. அடிச்சு பார்த்துட்டு சூடு ஆறட்டும் சொல்லி ஓரத்தில் வைக்கிறாங்க. சூடாக இருக்குது ரொம்ப, அதனால் சூடு வருது வருங்க. அதனால் சூடாக இருக்கிறதுனால ஓரத்தில் வச்சுக்கணும். மிஷினில் ஆஃப் பண்ணிவிட்டு வயரில் அவுத்தாச்சு. இப்போ வந்து எதுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து உள்ள பக்கமும் அடிச்சுக்கிடுவோம் வெல்டு கொஞ்சம். ஏன்னு கேட்டிங்கன்னா வேலையாள்கள்லாம் வந்து கூட வேலையாட்கள்லாம் ஏற்றுறப்ப தோட்டத்துக்குள்ளே வண்டி பாதையில் போகிறப்ப ஒடுங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மெக்கானிக் எண்ணெய் நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிடுவோம். இன்னோட பிடிங்கிச்சுன்னா நம்மளாலனா வந்து அலைச்சலில் மாட்ட முடியாது, வேலை நிறையா இருக்கிறதுனால அப்படிங்கிற தீ பிடிக்குது பாருங்க. ஆயில் பஸ் இருந்துச்சுன்னா தீ பிடிக்க. அதனால் அது அப்போ அதை மெக்கானிக் எண்ணெய் தொடச்சிக்கு வந்தார். தொடச்சிட்டு வேலையை முடிச்சாச்சு. சூடாக இருக்குது, சூடு ஆறட்டும் சொல்லி ஓரத்தில் வைக்க போகிறாங்க. மிஷினில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓரத்தில் வச்சிருக்கு சூடாக இருக்க பொருள். ஸோ ஆறட்டும் சொல்லி ஓரத்தில் வச்சுட்டு இப்போ வந்து கட்டப்பின் இதே கிரவுண்டுக்குள்ளே வர கட்டப்பின் இது பேர். இந்த கட்டப்பின்னத்தை வந்து இப்போ கிரவுண்டுக்குள்ளே மாட்டி அதன் மூலமாகத்தே வந்து கட்டப்பின்னை வந்து உள்ளே செட் பண்ணிக்கிருக்காரு. கிரவுண்டுக்குள்ளே கரெக்டாக அந்த காடியில் உட்கார வச்சு மாட்டுவார். காடியில் உட்கார வச்சு மாட்டியாச்சு. மாட்டிட்டு இப்போ அந்த பூட்டுறப்பர் கிளிப்பு சதுர கிளிப்புக்கு வந்து 10ஆம் நம்பர் போல்ட்டை போட்டு டைட் வைக்க போகிறாரு. 10ஆம் நம்பர் போல்ட்டை போட்டு ஒரு போல்ட்டை வந்து கையில் அளவு டைட் வைக்கிறாரு. அளவு டைட் வச்சுட்டு 4 போல்ட்டு நல்லா கிச்சின் டைட் வச்சிட்டாரு. டைட் வச்சுட்டு அடுத்ததாக வந்து 6 ஓட்டை சாயின் ரப்பர். அந்த 6 ஓட்டை சாயின் ரப்பரை மாற்றணும். அது மாற்றுற வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ வந்து 4 கிளிப்பையும் 10ஆம் நம்பர் போல்ட்டை போட்டு டைட் வச்சு செட் பண்ணிக்கிருக்காரு. சூடாக இருக்குது பொருள், அதெல்லாம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றுறது சிரமமாக இருக்குது. சிரமத்தை பார்க்காம மாட்டிக்கிருக்காரு மெக்கானிக் எண்ணெய். எப்படியாவது மாட்டி வெள்ளாணத்தில் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி மாட்டிக்கிருக்காரு. இப்போ வந்து கையில் அளவு டைட்டு வச்சுட்டு டீஸ் ஸ்பானரை வச்சு டைட்டு வச்சுக்கிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வைக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவை சிட்டி ப்ளஸ் இதில் வந்து வலது பக்கம் டேங்கு வரும், டீசல் டேங்க். அதனால் டைட் வைக்கிறது கொஞ்சம் சிரமம். டீசல் டேங்க் இடிக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு டைட்டாக வைக்க முடியும். பார்த்தீங்களா, அளவு டைட்டு வைக்க முடியும், சுத்த முடியாது, இடைஞ்சலாக இருக்குது. வேலை பார்க்குறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு வழியாக டைட் வச்சிட்டா 4 போல்ட்டு நட்டு. இப்போ வந்து 6 ஓட்டை சாயன்ற போகிற மாட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிருக்காரு மெக்கானிக் எண்ணெய். அந்த போல்ட்டை மாட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சிரமப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வழியாக மாட்டிட்டார் மெக்கானிக் எண்ணெய். ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் சிரமப்பட்டு ஒரு வழியாக மாட்டி ஆகணும். இதை மாட்டினாத்தே நம்ம வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லி சிரமத்தை பார்த்தா மாட்டிக்கிருக்காரு. ஒரு வழியாக 3 போல்ட்டையும் தட்டி டைட்டு வச்சாரு. 6 ஓட்டை சாயன்ற பொருளுக்குள்ளே ஏறியாச்சு. 3 போல்ட்டு ஏற்றிட்டு 16 17 நட்டு வாசரு எல்லாம் போட்டு 8ஆம் நம்பர் அலாங்கி ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு 17ஆம் நம்பர் நட்டை போட்டு டைட்டு வைக்கிறாரு. 16 போட்டு டைட்டு வச்சுட்டு சுற்றி பார்க்குறாரு. நல்லா சுற்றுது. அதனால் அடுத்த நட்டை டைட்டு வைக்கணும்னு சொல்லி டைட்டு வச்சுக்கிருக்காரு மெக்கானிக் எண்ணெய். அடுத்த நட்டை வந்து டைட்டு வச்சாச்சு. நல்லா கிச்சின் டைட்டு வச்சிட்டாரு மெக்கானிக் எண்ணெய். அவர் அளவுக்கு டைட்டு வச்சுட்டு சுற்றி பார்க்குறாரு. அடுத்தவ
சுற்றி பார்த்தோம்னா இன்னொரு நட்டு 11 நம்பர் நட்டு. மொத்தம் 3 நட்டு 3 போல்ட்டு வரும். வாசர் 3 வாசர் போட்டு கிச்சன் டைட் ஏற்றுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சு முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு வீடை சுற்றி பார்க்குறாங்க. வீடு வந்து பிரியா சுற்றிடுச்சு. வீடு பிரியா சுற்றுது. எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் கரெக்டாக வெல்ட் அடிச்சிருக்குமான்னு பார்க்குறதுக்காண்டி சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறப்ப சரியான முறை வெல்ட் அடிச்சிருக்கனால சரி போதும்ட்டு வண்டியை இறக்கி விட போகிறாங்க. இறக்கியாச்சு வண்டியை. இப்போ வந்து வண்டிக்கார தம்பி வண்டியை ஓட்டி பார்க்க போகிறாரு. ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்க்க சொல்லியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டி பார்க்குறதுக்கு போகிறாரு. மணியை பார்த்துங்க. மணி வந்து 11:40 45 ஆச்சு. 12 மணி கரெக்டாக ஸ்பாட்டில் வந்து வண்டியை வந்து 4 பக்கம் ஓட்டி பார்க்குறாரு. நல்லா ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோடு வராரு. அழகரு தம்பி அழகரு வராரு. வந்து சொல்லுவாரு 12 மணி ஆச்சுண்ணே. 12 மணி ஆகுது. சொல்லுண்ணே. ரைட் சைடு கை உருவிக்குச்சு. அதனால் சிரமமாக இருந்துச்சு. ஃபோன் பண்ணேன். ஓசிக்கு எடுத்துகிட்டு போய் நாசமாக்கிட்டியா. சரி என்ன பண்ண. சரி வேலையை முடிச்சாச்சு. போய் வரேன். வேலையை முடிச்சாச்சு. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணன் மாதவண்ணையும் ஃபோன் போட்ட நிமிஷம் வந்துட்டீங்க. மறுபடியும் அது வாய்க்குள்ள நான் வர சொல்லுங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்கி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.